நான் திரு ஜீவா அவர்கள்ட்ட. அண்ணாமலை ஃபார் சிஎம் அப்படின்லாம் ஒரு காலத்தில் பாஜகவின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே அண்ணாமலை இபிஎஸ் முதலமைச்சராக்குவோம் அப்படின்னார். அது மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் ஏன் விஜய்கிட்ட வராது? இல்லை, விஜய்கிட்ட காம்ப்ரமைஸுக்கே பிரச்சனை இல்லைங்க. அவர் எடப்பாடி பிஜேபி இன்னைக்கு சொல்லக்கூடிய வேலையை அவர் செஞ்சிருவாருங்க. இன்னும் விஜய் வந்து அவ்வளோ ஒரு ஆளுமையான நபர்லாம் கிடையாது. விஜய் வந்து இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி தாவேகா அலைன்ஸ் வந்து உருவாக்கிடும். இந்த அலைன்ஸ் உருவானதற்கு பிறகு என்ன நடக்கும்னா, ஒரு தேர்தல் பகுப்பாய்வு மனநிலையிலிருந்து பாருங்கள், விஜய் என்ன மாதிரியான கான்செப்டை உருவாக்குனார்னா, திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு ரெண்டு ஓட்டையும் நம்ம வாங்கலாங்கிற கான்செப்டில் தான் விஜய் வந்தார். ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு மதச்சார்பற்ற முகம் இருந்தது. அப்புறம் வந்து திமுக மாதிரி இவங்களாம் ஊழல் கட்சி கிடையாது, ஒரு நடிகன் வந்திருக்காரு, 200 கோடி உச்சத்தில் கரியரில் இருந்து விட்டுட்டு வந்திருக்கேங்கிறார். இப்போ இவர் அதிமுக பாஜகவுடன் சேர்ந்தா இவர் மதச்சார்பற்ற முகம்ங்கிறதும் போயிடும், ஊழலற்ற முகம்ங்கிறதும் போயிடும், திமுக அதிமுகவுக்கு மாற்றுங்கிற அந்த முகம் போயிடும். ஸோ விஜய்க்கு விலை இருந்த வாக்குகள்ங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, திமுக அதிமுக வந்துடக்கூடாதுன்னு எப்போவும் இருக்கிற அந்த 49க்கு போடுறவங்க, ஸ்தாபன காங்கிரஸ் கான்செப்ட் உள்ளவங்க, ஜனசங்கத்துக்கு ஓட்டு போட்டவங்க 72ல், கலைஞர் வெறுப்பு உள்ளவங்க, 2 திராவிட கட்சியும் வேணாம் என்று நினைத்து நாம் தமிழருக்கு பாமகவுக்கு ஓட்டு போட்டோம், இந்த கான்செப்ட் உள்ளவங்க இருக்குல்ல, அந்த ஓட்டு தான் விஜயோட ஓட் பேங்க். கணிசமான வாக்கு வங்கியாக அதுதான் வர இருக்கும். அது கமலஹாசனாக இருந்தாலும், சீமானா இருந்தாலும், விஜயகாந்தா இருந்தாலுமே புதுசாக ஒருத்தர் வரட்டுமேனு ஒரு கான்செப்ட் எப்போவுமே இருக்கும். அது மூப்பனார் 89ல் வாங்கினார். ஆனால் அது ஒரு ஸ்தாபன காங்கிரஸ் ஓட்டு இருந்தாலும் 2 திராவிட கட்சி வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக சொன்ன இடத்துல அந்த ஒரு வாக்கு. அது நடிகருங்கிறப்ப ஒரு எந்த ஜாதி கட்சி கடந்து விழ வாய்ப்பு இருந்தது. என்ன இருந்தாலும் மூப்பனாருக்கு வந்து ஒரு ஸ்தாபன காங்கிரஸுங்கிறப்ப அந்த வாக்கு, அது எதிர்வாக்குகள் வராது. பாமகவும் மாற்றுன்னு சொன்னாலுமே ஒரு வன்னியர் முத்துறதுனால நான் வன்னியர் வாக்குகள் பெருசாக விழுந்திருக்காரு. ஆனால் விஜய்க்கு அது எல்லாம் ப்ளஸ் ஆகி அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அவர் வந்தார். ஆனால் அது பொலிட்டிக்கல் கூட்டம்னு ஒரு விமர்சனம் வந்தது. இப்போ இந்த நிலையில் இவருடைய அடிப்படையான அந்த ஜாதி கடந்த மதம் கடந்த ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த இந்தியன் தாத்தா சங்கர் படத்தை பார்த்து கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தான் அவருக்கு ஓட்டு போடுறது. அந்த ஓட்டு நீ விழாதுல எடப்பாடி ஒரு ஃபேஸ் காமிச்சார்னா விழாது. பிஜேபி அண்ணாமலை நயினார் பக்கத்தில் நின்று மோடி படத்தை வச்சுக்கிட்டு நீ எப்படி ஓட்டு கேட்பாரு? மோடிஜி அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் பேசின அந்த கான்செப்ட் அடியாயிரும்ல, அது கைத்தட்டின கூட்டம் தானே. அங்க தினகரன் சொல்றது ஒருவேளை ஒரு பாஜக கழட்டி விட்டா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். பாஜகவை கழட்டி விட்டுட்டு நின்னாலுமே கரூர் வந்து செந்தில் பாலாஜி விமர்சனம் இல்லையா? கரூர் வந்து கமலஹாசன் செந்தில் பாலாஜிய கடுமையா திட்டினாருங்க. இன்னைக்கு ஒண்ணா போறாரு. ஒரே காரணம் என்ன சார் அரசியல் இவங்கள இல்லையேங்க. கமலஹாசன் ஒரு இமேஜ் இல்லையே, அவரே ஒப்புக்கொள்ளலையே. கமலஹாசனே நான் வந்து ஒரு பிஜேபி எதிர்ப்பு பண்ணில இருக்கேன்னு சொல்றாருவே, தன்னை ஒரு ஆளுமையா அவர் சொல்லலையே. இன்னைக்கு கைவார்த்து அவர் சொல்லிக்கலையே. அதான் சொல்றேன். இல்ல சார், கமலஹாசனை சேர்த்தார சொல்றேன். எல்லாம் இணைவது அத்தியாவசியமான ஒன்று. அதை விஜய் நிச்சயமாக படிச்சது கொண்டு இல்லை. அப்புறம் இன்னொன்னுங்க, திமுகவுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னா, அவங்க இப்போ எடப்பாடி அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகு, அவங்க பொறுப்பேற்றதற்கு பிறகு, இப்போ அவரை விட்டு அதிமுகவின் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருந்தக்கூடிய முக்குளத்தோர், ஆதி திராவிடர், அருந்ததியர், இந்த பேஸ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சிதைந்து போயிருக்கு. அது தினகரன்ட்ட இருக்கலாம், சில சமயங்களில் திமுகவுக்கும் போயிருக்கலாம். இப்போ இவங்க இந்த அணி சேருவதன் மூலமாக இவர்களிடமிருந்து பிரிந்து போன முக்குளத்தோர் வாக்குகளோ, மேற்கு மண்டலத்தில் அருந்ததியர் வாக்குகளோ, தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவின் மிகப்பெரிய வாக்கு சக்தியாக இருந்த ஆதி திராவிடர் வாக்குகளோ திருப்பி வருவதற்கான எந்த கான்செப்டும் இவங்க அலைன்ஸில் இல்லையே. பிஜேபி என்ன, நான் சொன்ன இந்த சமூகங்களுடைய வாக்குகளின் பிரதிநிதியா, விஜய் வந்து இந்த சமூகங்களுடைய வாக்குகளின் பிரதிநிதியா சொல்லுவாங்க. ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது ஒரு அரசு மேல ஒரு மினிமம் 5%, அது 10% ஆச்சுனா, விஜய் வந்தாருன்னா அப்படியே பிளஸ் ஒரு 10% கூட்டிக்குங்க, அது ஒரு பெரிய புரட்சியவே ஏற்படுத்திய எலெக்ஷன்ன்றாங்கல்ல. இல்ல அது நீங்க கணக்கிட மாட்டீங்க. அது விஜய் தனித்து நின்னால் ஓரளவுக்கு, ஆனா தனித்து நின்று விஜய் ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த ஓட்டு கண்டிப்பா பிரிக்கலாம். அது வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அவர் பிரிக்கிற மாதிரி இருந்தது. திமுகவிலும் முதல் தலைமுறை வாக்குகளை பிரிப்பதாக சொல்லப்பட்டது. கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் ஓட்டுகள், அதாவது திமுக பிடிக்கலனாலும் ஓட்டு போட்ட கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் இனி விஜயை நம்பி வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. இனி எப்படி அவருக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வாங்கும்? திமுகவிடம் வந்து நீங்க பிரிக்க வேண்டிய விஷயம் எது? மைனாரிட்டி ஓட்டு ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு அப்படியே கணிசமாக முழுக்க அவங்கள்ட்ட தான் இருக்குது. தொடர்ச்சியாக கடந்த 10 வருஷமாக முழுமையாக திமுக வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதிமுகவின் வாக்கு வங்கியாக இருந்த ஆதி திராவிடர்கள், அவங்க வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் வந்து தலித் மக்களுடைய வாக்குகள் கணிசமாக ஏடிஎம்கேக்கு தான் போயிட்டு இருந்தது. அந்த ஆதி திராவிடர் ஈவன் மேற்கு மண்டலத்தில் அருந்ததியர்கள் கூட பிரிஞ்சுட்டாங்க.
ஆதி திராவிடர்கள் கூட அப்பப்போ டிஎம்கே போடுவாங்க. அருந்ததியர்கள் மாற்றவே மாட்டாங்க. கொங்குலால கவுண்டரும் அருந்ததியரும் அப்படியே கணிசமாக இருந்தாங்க. இப்போ அது பிரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ இந்த கூட்டணியின் மூலமாக இந்த பிரிவுலேருந்து நீங்கள் என்னத்தை இது பண்ண போறீங்க? அப்போ தானே அது வெற்றி. இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? டிஎம்கேட்ட இருந்து நீங்கள் எதுவுமே பிரியாதே, மைனாரிட்டி ஓட்டும் பிரியாது. நீங்கள் அலைன்ஸ் வச்சிங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் மூலமாக உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. உங்களிடமிருந்து பிரிந்து போன தலித் ஓட்டுகளோ முக்குளத்தூர் ஓட்டுகளோ திருப்பி ஏடிஎம்கேக்கு வராது. அப்போ இந்த அலைன்ஸ் என்ன பண்ணுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஒரே கேள்வி ஒன்றும் இல்லை சார். 21ல வெறும் 3% வாக்குகள் மட்டுமே குறையப்பட்டதுன்னா ஒட்டுமொத்த ஆதித்தோட போயிட்டாங்களா இல்ல அருந்தையர் போயிட்டாங்களா யாரு சிறுவான் போயிட்டாங்களா? குறைஞ்ச வாழ்க்கை சார் போச்சு. நம்ம ஒட்டுமொத்தமா யாரும் அதிமுக விலகி போலியே. திமுக அன்றைக்கு அதிமுக எதிர்ப்பு பயன்படுத்துங்க. 10ஆம் கால ஆட்சியை பயன்படுத்துச்சு. திமுக 5 எதிர்ப்பை மக்களை விரும்பல. இல்ல ஓபிஎஸ் அப்ப உள்ள இருந்தாரு. அவர்தான் கட்சிக்கு தலைவர் ஒருங்கிணைப்பாளர். சார் இப்ப தென் மாவட்டத்துல அதிமுக ஸ்ட்ரென்த்தா இருக்கா சார்? திண்டுக்கல்ல மாயத்தேவர் பெற்ற வெற்றி அதிமுக அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி இருக்கா? சரி சார். அப்ப சார் மேற்கு மண்டலம் திமுக பலகீனமா இருக்குதா? மேற்கு மண்டலம் ஆட்சி பலகீனமா இருக்கு. மேற்கு மண்டலம் திமுக எப்பவுமே பலவீனமா தான் இருக்கு. நான் அந்த கான்செப்ட்குள்ளே வரலையே சார். எப்பவுமே அதிமுக வாக்கு வங்கியா மேற்கு மண்டலம் இருந்தது, எப்பவுமே இருந்தது. இன்னைக்கு மாறல. இன்னைக்கும் நீ சொல்லக்கூடிய அருந்தையர் மக்கள் அதிமுக தாண்டி மக்களவை உள்ளாட்சி சார். மேற்கு மண்டலத்துல மக்களவை உள்ளாட்சியில என்ன ரிசல்ட் வந்துச்சு? இல்ல நம்ம பெரும்பான்மை தேர்தல்கள்ல லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோட்ல என்ன ரிசல்ட் வந்துச்சு? 2019 நாடாளுமன்ற தேர்தல் பாருங்க, 25 பாருங்க, அதே அருந்தையர் மாத்தி போட்டாங்களா சார்? உள்ளாட்சிக்கும் நாடாளுமன்றத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. 26 சட்டமன்ற போட்டியில ஸ்டாலினா எடப்பாடி வாய்ப்பு வர சார். நாகராஜ் சார், நானும் இது பண்றதுனால சொல்றேன். முக்குளத்தூர் வாக்கு அவர் இழந்தது நான் அது 100% வந்து நான் நம்புறேன். அதில் ஒரு டேமேஜ் இருக்குது. அது கொஞ்ச நாள் இந்த டேமேஜில் சரியான டேமேஜ் இருக்குது. அது எப்படி அவங்க அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் ஆதி திராவிடர் வாக்குகளும் அது வாக்குகளும் அதிமுக பக்கம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த 20% வாங்கினாங்க பார்த்தீங்களா லாஸ்ட் டைம். நான் இது களத்தை ஆய்வு பண்ணதுனால நான் சொல்கிறேன். 20% லாஸ்ட் டைம் வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா அதோட பெரிய கான்ட்ரிபியூஷனே ஆதி திராவிடர் வாக்குகளும் அது இன்னும் அவங்க லாயலாக தான் இருக்காங்க. அதிமுக பொறுத்தவரை இன்னும் அவங்க லாயலாக தான் இருக்காங்க. அதில் வந்து ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது. ரெண்டாவது வந்து ஓட்டிங் பேட்டர்ன் இருக்குல்ல. லாஸ்ட் டைம் ஓட்டிங் பேட்டர்ன் வந்து மோடி வேண்டுமா மோடி வேண்டாமா, ஒருத்தருக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே கிடையாது. யார்கிட்ட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அதிமுக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே கிடையாது. அந்த நேரத்திலையும் அவங்க லாயலாக தான் இருந்திருக்காங்க. நான் பூத் வைஸ் அனலைஸ் பண்ணதுனால சொல்கிறேன். அந்த நேரத்திலையும் அவங்க ஆயினா தான் இருந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் சொன்னது கரெக்ட். முக்குளத்தூர் விஷயத்தில் நீங்கள் சொன்னது 10% ரைட்டு. சவுத்தில் வந்து எப்படி காம்பன்சேட் பண்ண போகிறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ண போகிறாங்க, என்ன வில் பவரில் வந்து கொண்டு வர போகிறாங்க பாலிடிக்ஸ், அதெல்லாம் வந்து இன்றைக்குமே கொஸ்டினாக தான் இருக்குது. கொங்கு மண்டலத்தில் டிஎம்கே ஸ்ட்ராங் ஆகலையா இந்த 5 வருஷத்துல? தனியா அமைச்சர் போட்டு கொங்கு மண்டலம் ஃபுல்லா செந்தில் பாலாஜி பார்த்துக்கிட்டாரு. நாடாளுமன்ற தேர்தலில் லோக்கல் பாடியில் ஜெயிக்கிறாங்க. ஸ்ட்ரென்த் ஆகலையா? ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா வின் பண்ற ரேஞ்சுக்கு வந்திருக்காங்களா அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. கோயம்புத்தூர்ல 10 தொகுதிகள்ல 2-3 தொகுதிகள்ல 3000 ஓட்டு 1000 ஓட்டுகள் எல்லாம் வெற்றி மாற்றி அமைக்கப்பட்டது. இல்லைங்க, லாஸ்ட் டைம் ஆன்டி இன்கம்பன்சியை ஃபேஸ் பண்ணார் எடப்பாடி. இந்த வாட்டி ஆன்டி இன்கம்பன்சியை ஃபேஸ் பண்ணும்போது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் சார் ஃபேஸ் பண்ண போறாங்க. சோ இல்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டுத்துலயுமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. பிளஸ் ஆகும். ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா அந்த ஓட்டு வெளில போக கூடாது. ஒரு மூன்றாவது நபருக்கோ ஒரு புது நபருக்கு தான் சார். மேற்கு மண்டலத்துல நீங்க தொடர் வெற்றின்னு கார்கே கேட்டாரு பாத்தீங்களா? தொடர் வெற்றிங்கிறது அதிமுகவுக்கு பாரம்பரியமா விழுந்த அருந்ததியர்கள் ஓட்டு சார். பாரம்பரியமா கட்சிக்கு ஓட்டு வர்றதுல ரொம்ப முக்கியமானது அவங்களுக்குன்னு மேக்சிமம் இருக்கிற சில சமூகங்களுடைய வாக்குகள் இந்த முறை வந்திருக்கு. அதைத்தான் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றேன். என்ன சொல்றேன், கவுண்டர் அவர்கள் வாக்குகள்ல பிரிஞ்சிருக்கு. கவுண்டர் ஓட்டு வந்திருக்கு. பிரிஞ்சிருக்கு. டிஎம்கே வரலையா? அருது கூட அப்படியே தான் ஸ்டாண்டா இருக்கு. 80% அங்க தான் போட்டுருக்காங்க. அதுதான் சொல்றேன். அதுதான் வந்து see இப்ப கவுண்டர் ஓட்டு என்ன ஆச்சுன்னா 3ஆ பிரிஞ்சது. கொஞ்சம் வந்து இப்போ ஃபார் கோயம்புத்தூர் நான் ஃபுல்லா அனலைஸ் பண்ணதால சொல்றேன். கொஞ்சம் எடப்பாடி, கொஞ்சம் அண்ணாமலைக்கு போச்சு, கொஞ்சம் டிஎம்கே, கொஞ்சம் 3ஆ பிரிஞ்சது கவுண்டர் ஓட்டுல. ஆனால் அருந்ததியர் வாக்குகள் அப்படியே வந்து இவங்களுக்கு தான் போச்சு. கேப்போம்.